வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாழடைந்த வீடொன்றிற்கருகிலிருந்து இரு பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு. வவுனியாவில் புதிய சர்ச்சை. பிக்மி சேவையால் வாழ்வாதாரம் பாதிப்பு. கபில சந்திரசேனவின் விவகாரம். அறையில் கண்டுபிடிக்கப்பட்ட வங்கி அட்டை பணிப்பெண் வழங்கிய முக்கிய வாக்குமூலம். ரிட்வின் சில்வாவை உடனடியாக கைது செய்யுங்கள், பரந்த முறைப்பாடு. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து கைதியொருவர் தப்பியோட்டம். தவறு செய்பவர்களை துறவர உடையிலிருந்து நீக்குங்கள், சோபித தேரர் கொதிப்பு. மட்டக்களப்பில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு மீட்பு. மைத்திரியின் முன்னாள் பிரதம அதிகாரிக்கு விதிக்கப்பட்ட அபராதம். நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மாத்தளை கட்டுதனிய பிரதேசத்தில் வசித்து வந்த 52 வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவிக்கின்றனர். கட்டுதனிய பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த வீடொன்றிற்கருகில் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்த நபருக்கும் அவரது நண்பர்கள் சிலருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஏற்பட்ட மோதலில் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சம்பவம் தொடர்பாக குறித்த மோதல் இடம்பெற்றதாக கருதப்படும் வீட்டின் காவலாளி மற்றும் ஒரு நபர் கண்டி பிரதேசத்தில் வைத்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை மாத்தளை போலீஸ் குற்றப்பிரிவினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் மாத்தளை நீதவான் சம்பவ இடத்திற்கு சென்று முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்தார். வவுனியா புகையிரத நிலைய வீதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் போக்குவரத்துக்காக பிக்மி செயலூடாக முச்சக்கர வண்டியொன்றை முன்பதிவு செய்ததை அடுத்து அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இதனை அறிந்த அப்பகுதியில் உள்ள முச்சக்கர வண்டி தரிப்பிடத்தில் வளமையாக சேவையில் ஈடுபடும் சாரதிகள் குறித்த இடத்திற்கு வந்து கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். தமது தரிப்பிட பகுதியில் வெளிவாரி முச்சக்கர வண்டிகள் அல்லது செயலி மூலமான சேவைகளை அனுமதிக்க முடியாது என கூறி சாரதிகள் விடுதி நிர்வாகத்தினருடன் கடுமையான வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். எமது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இவ்வாறான செயலி மூலமான சேவைகளை விடுதிக்குள் அனுமதிக்கக்கூடாது என தெரிவித்தே இந்த எதிர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் மீட்டரின்றியும் இரவு பகலென அதிகரித்த கட்டணங்களை முச்சக்கர வண்டி தரிப்பிடத்திலிருந்து சேவையில் ஈடுபடுபவர்கள் கோருவதினால் எனவே நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இலகுவாகவும் குறைந்த செலவிலும் பயணங்களை மேற்கொள்ள முற்படும் பயணிகளுக்கு இவ்வாறான உள்ளூர் முச்சக்கர வண்டி சாரதிகளின் செயற்பாடுகள் பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி பயணிகளின் தெரிவுரிமைக்கு ஏற்ற வகையில் முறையான தீர்வொன்றை பெற்றுத்தர வேண்டும் என விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான சில தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது $2 மில்லியன் லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பட்டியவில் உள்ள வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்ற தலைவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் பின்னணியில் கபில சந்திரசேன சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மரணம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மரணம் நிகழ்ந்த இடத்தில் இறந்தவரின் கைபேசியின் உரையில் வங்கி அட்டை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அந்த வங்கி அட்டையை உடனடியாக விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கபில சந்திரசேனவின் i16 ஆப்பிள் கைபேசி சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து கைப்பற்றியதாகவும் விசாரணைக்கு தேவையான தகவல்கள் இந்த கைபேசியில் இருப்பதாக தாம் நம்புவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் ரில்வின் சில்வாவை உடனடியாக கைது செய்து சட்டத்தை நிலைநாட்டுமாறு வலியுறுத்தி முறைப்பாடொன்று கையளிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழு மற்றும் நீதிபதிகளை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காகவே இவரை கைது செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு 12 நீதிமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள நிலக்கரி தொடர்பான முழு அதிகாரங்களுடன் கூடிய ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவின் தலைவரிடம் புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரவினால் குறித்து முறைப்பாட்டு மனு கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சுகீஸ்வர பண்டாரவுடன் கட்சியின் கொழும்பு மாவட்ட செயலாளர் விகும் கித்ஸ்ரி ஹோமாகம தொகுதி அமைப்பாளர் நிஷோன் இந்திக்க பொருளை தொகுதி அமைப்பாளர் குஷான் மதநாயக்க மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர் ரோமேஷ் சாலிந்த் ஆகியோர் முறைப்பாடளிக்க சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தண்டனை பெற்ற சிறை கைதியொருவர் தப்பியோடியுள்ளார்.
குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மொரக்கொட்டாஞ்சேனை தேவபுரம் காளிகோவில் வீதியைச் சேர்ந்த 36 வயதுடைய பத்மராஜா டினேஸ் என்பவர் மற்றொருவருடன் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் அவரை சிறைச்சாலைக்கு வெளியே இடம்பெற்ற கட்டுமான பணியில் மேசனாக பணியமர்த்தினர். அப்போது அங்கிருந்தவர் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி தற்போது தப்பியோடிய கைதியை கைது செய்வதற்காக மட்டக்களப்பு சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தெற்கு இலங்கையில் உள்ள ராமண்ண நிகாயத்தின் தலைமை பீடாதிபதியான ஓமல்பே சோபித தேரர் தவறு செய்தவரும் அவர்களின் தகுதியை பொருட்படுத்தாமல் துறவறு உடையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சாசனத்தை மறுபரிசீலனை செய்வதற்கொரு சங்கயானம் தேவை என்றும் தேரோ குறிப்பிட்டுள்ளார். சங்கசபைக்கு அரசு அதிகாரத்தை பெறுவதற்கு மகான் நகிமிகள் விரைவாக செயற்பட வேண்டும் என்றும் தேரர் தெரிவித்தார். சமீப நாட்களில் இலங்கை துறவி சமூகத்தில் பல துயர சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் ஒட்டுமொத்த துறவி சமூகத்தையும் அவமதிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் சோபித தேரர் தெரிவித்தார். வணக்கத்திற்குரிய சோபித தேரர் மேலும் கூறியதாவது: 1 அல்லது 2 தனிநபர்களின் தவறுகளுக்காக அனைத்து பிக்குகளையும் குறை சொல்வது தவறாகும். இந்த விஷயத்தை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்திடம் முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளனர். இப்போது அவற்றை செயற்படுத்துவது அவர்களின் கையில் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் ஐயங்கேணியில் நீர் தேங்கி நிற்கும் பகுதியில் பழுதடைந்த நிலையில் குறித்த கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து வவுணதீவு விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினருக்கு அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவை அடுத்து மேற்படி குண்டை வெடிக்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தளாய் சீனி நிறுவன லஞ்ச வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பிரதம அதிகாரியாக பணியாற்றிய குசுமதாச மகாநாம மீது விதிக்கப்பட்ட 20 மில்லியன் மேலதிக அபராதத்தை வசூலிப்பது குறித்து எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றிய தனது நிலைப்பாட்டை 2 வாரங்களுக்குள் தமக்கு தெரிவிக்குமாறு கொழும்பு நிரந்தர உயர்நீதிமன்ற அமர்வு லஞ்ச ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டது. 2018 ஆண்டில் கந்தளாய் சீனி நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டடங்கள் மற்றும் இயந்திரங்களை ஒரு இந்திய நிறுவனத்திற்கு மாற்றுவதற்காக 54 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட குசுமதாச மகாநாம ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார். குற்றவாளி மீது விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் அபராதத்தை வசூலிக்கும் முறையே இந்த வழக்கில் எழுந்த முக்கிய சட்ட பிரச்சினையாக இருந்தது. அபராதத்தை செலுத்த தன்னிடம் வசதியில்லை என்று குற்றவாளி சிறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலில் அபராதம் செலுத்தாததற்காக கூடுதல் சிறை தண்டனை விதிக்க தனது நீதிமன்றத்திற்கு இந்த நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வ அதிகாரமில்லை என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். அதன்படி இது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த தனது நிலைப்பாட்டை தங்களுக்கு தெரிவிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.